இப்ப நீங்க பெண் குழந்தைகளுக்கு வந்து நிறைய திட்டங்கள் வந்திருக்குன்னு சொல்றீங்க. 2021 அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் அவர் வந்து 2 முறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இங்க பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காரு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நான் டேட்டோட கூட சொல்ல தயாராகிறேன். என்ன அப்படின்னா 20/3/2021 சோழவந்தான், திருமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்றாரு. உசிலம்பட்டியில பெண்கள் மேல்நிலை பள்ளி கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 5 வருஷம் ஆகுது, இன்னும் கட்டல. இல்ல உசிலம்பட்டியில பெண்கள் மேல்நிலை பள்ளின்ற நீங்க எந்த பாயிண்ட் அதை சொல்றீங்க? முதலமைச்சர் வாக்குறுதி இங்க இருக்கக்கூடிய அதாவது அதிகப்படியான அதாவது ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஆகட்டும், நீங்க சொல்றீங்க அந்த 1000 ரூபாய் மகளிருக்கு இந்த பெண் மாணவிகளுக்கு கொடுக்கக்கூடிய திட்டம் சொல்றீங்க. அரசு பள்ளியில படிச்சா மட்டும் தான் கொடுக்குறீங்க. குறிப்பா நமக்கு உசிலம்பட்டியில நிறைய இளம் பெண்கள் திருமணம் 18 வயசு ஆகாமலே 10th முடிச்சாலே கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க. தமிழ்நாட்டிலேயே அது அந்த பகுதியில கூடுதலா இருக்கு அப்படிங்கறதுனால தான் முதலமைச்சர் அந்த அறிவிப்பை கொடுத்திருக்காரு. நீங்க போன வருஷம் புள்ளி வர நான் சொல்றேன், 10வது முடிச்சவங்கல 1500 பேர் இடைநிற்றல். எங்க மதுரை மாவட்டத்துல 1500 பேர் இடைநிற்றல். 10வது முடிச்சிட்டு அவங்க அடுத்த வகுப்புக்கு போல, டிராப் அவுட் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுல 800 பேர் உசிலம்பட்டியில இருந்து மட்டும், உசிலம்பட்டி தொகுதியில மட்டும் 800 பேர். அப்ப டிராப் அவுட் அதிகமா இருக்கு. பெண் குழந்தைகளை படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல பின்தங்கிய பகுதியா இருக்கு. பேசிஸ்ல அந்த பள்ளிக்கல்வித்துறை கொடுத்த புள்ளி வரும். பள்ளிக்கல்வித்துறை கொடுத்த புள்ளி வரும். இல்ல பள்ளிக்கல்வித்துறைனா யார் கொடுத்தான்னு சொல்றீங்க? மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. நான் தப்பான டேட்டா கொடுத்தா பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் கண்டிப்பா பள்ளிக்கல்வி பாப்பாங்க. கண்டிப்பா அவரான புள்ளி ஒருத்தர் இவ்வளவு பெரிய சேனல் வந்து சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அந்த அளவுக்கு முதலமைச்சர் இல்ல, கேள்வி ரொம்ப சிம்பிளா, டேட்டா கூட விட்டுருங்க. முதலமைச்சர் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தார், இன்னும் கட்டி தரல. இல்ல, நாங்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதியில இது வரைக்கும் 500 சில்லற வாக்குறுதி எங்களுடைய கழக தலைவர் ஆட்சிக்கு வரைக்கும் முன்னாடி கொடுத்தாங்க. கொடுத்த வாக்குறுதியில 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதியை வந்து நாங்க நிறைவேற்றிட்டோம். நீங்க சொல்ற அந்த இது என்னன்னு தெரியல. அப்படின்னு நான் டேட்டா வெரிஃபை பண்ணிட்டு சொல்லிடுறேன் நான். சரி, ரைட், ஓகே. 500க்கும் மேற்பட்டது நிறைவேற்றியாச்சுன்னு சொல்றீங்க. ஆமா, அதுலயுமே நிறைய கேள்விகள் இருக்கு. சரி, ஓகே, அதெல்லாம் மதுரையை தாண்டி போயிடுங்க, அதை விட்டுறலாம். சரி.